ஹாய் காய்ஸ், வணக்கம். பிளாக்கி முக்கி சீசன் 3 ஐம் ஸ்டில் யோர் ஜங்குக் ஃபைனல் பார்ட் பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களை டேரெக்டாக நோட்டிஃபை ஆகி அதை நீங்கள் பார்க்கலாம். சின்னதாக ரீகேப் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜங்குக்கு உங்களை டோர் ஸ்டெப் உள்ளே போன உடனே உங்களை அப்படியே தள்ளி அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதோட கட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அப்படி பார்க்கலாம். என்னங்க பண்ணுறீங்க? ஏங்க போதும். ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? உங்கள் புருஷனை கூப்பிடாம ஏதோ சிரிச்சிட்ருக்கீங்க. என் பாலில் பேக்கிறதுக்கு கூப்பிடலையா நீங்கள்? உங்கள் புருஷனை கூப்பிடுங்க. ஏங்க போதும், இதுக்கு மேலே விளையாடாதீங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. இது வேறு மாதிரி தோணும். அப்புறம் பார்த்துக்கோங்க. இல்லையே. ஏங்க விளையாடுறதுக்கும் ஒரு அளவு உண்டு. நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அழுவேன். பார்த்துக்கோங்க. இங்கே பாரு. இங்கே பாரு. என்ன தள்ளுங்க. என்னை பாரு. சரி 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 அதுதான் சரின்னு சொல்லிட்டேன்ல, விடுங்க. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? தள்ளுங்க. நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். நான் கோவமாக இருக்கேன். என்னது கோவமாக இருக்கீங்களா? எதுக்கு? இதுக்கா? காலையில் சொல்லாமல் கொல்லாமல் நிம்மோடு போகிற. சொல்லிட்டு தானே அங்கே போனேன். யார் கேட்டு போனேன்? காபில் யார் கிட்ட போனேன்? ஏங்க டைம் ஆகிடுச்சுல்ல. டைம் ஆகிடுச்சுன்னா போவியா? போவியா? ஏங்க இஷ்டப்பா விடுங்க. வலிக்குதுங்க. என்னங்க பண்ணுறீங்க? வலிக்குது, தள்ளுங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. பட் ஆனால் அவர் விடவே இல்லை. இடுப்பை பிடிச்சிட்டு அப்படியே கிள்ளிக்கிட்டே இருக்காரு. ஏங்க வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குது. என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் முடியாது. நீங்கள் வா. வலிக்குது. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரனே. காலேஜ் போயிட்டு இப்படியே வா. நீங்கள் வா. அப்படியே டக்குன்னு உங்களை தூக்குறாரு. ஏங்க வாயை மூடு. ஏங்க வாயை மூடுனா மூடு. யார்கிட்ட கேட்டு போனா? யார் கேட்டு போனான்னு கேட்குறேன். கேபில் எப்படி தான் உன்னை போக சொன்னான்? போவியான்னு கேட்டேன். ஏங்க வாய் கடிக்காதீங்க. ஏங்க போக மாட்டேன், விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் விடலை. உங்களை தூக்கிக்கிட்டே அப்படியே உங்கள் லிப் அப்படியே பைட் பண்ணிக்கிட்டே மேலே தூக்கி போகிறாரு. ஏங்க வலிக்குது. என்னங்க பண்ணுறங்க? வலிக்குது. முடியல. என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. விடலை. அவர் இப்போது உங்கள் லோவர் லிப்பை மட்டும் கடிக்கிறாரு. வலிக்குதுங்க. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அவரோட ஷோல்டர் அப்படியே பிடிச்சி ஆட்டுறீங்க. விடவே இல்லை. உங்களை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ தூக்கிட்டு போயிட்டு அப்படியே உங்களை பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. வேண்டாம் இப்போ பாருங்கள், முடியாது. நீங்கள் இப்போ என்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி முடியாது, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டை விட்டு இறங்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் காலை பிடிச்சிக்கிறாரு. ஏங்க விடுங்க. வேண்டாம், என்னாலேயும் முடியாது. ஏங்க என்னாலேயும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கால் அப்படியே லைட்டாக லூஸு விட்டுருப்பார் போல். டக்குன்னு அப்படியே உங்கள் கால் அப்படியே இழுத்துருப்பீங்க. அவர் விட்டுருப்பார். நீங்கள் அப்படியே சுற்றி அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போவீங்களா? உங்களுடைய சாரி அப்படியே அவரோட கையில் முந்தானா. ஏங்க வேண்டாம், நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் அவர் உங்களை கேட்கவே இல்லை. டக்குன்னு அந்த முன்னாடி பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. கையில் வந்திருக்கோம். என்னங்க பண்ணுறீங்க? வேணாங்க வேணுமே. வேணும், அப்படியே வேணும், இப்போவே வேணும். ஏங்க வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும். நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரணும். அதுக்கப்புறமா தான் எல்லாம்.
ம் உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? இன்னும் கோவம் போகலையா? ம் கோவம் போகலையா? லேப்பில் படுத்துக்கிறீங்களா? ம் லேப்பில் படுக்கலாம் மாட்டேன். லேப்பில் ஏங்க என்னங்க கிட்ட வராதிங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சாரி எப்படியே எடுத்து உங்கள் ஸ்பாட்டை நீங்கள் அப்படியே கவர் பண்ணுறீங்க. ஏய் என்ன பண்ணுற? ஏங்க ஒரு மாதிரி இருக்குங்க, போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். ஒன்றும் தாவல. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்ந்து போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு அப்படின்னு அந்த சாரி அப்படியே பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டு போயிட்டு அவர் மேலே அப்படியே விழுறீங்க. ஏண்டி நானும் சொல்கிறேன், அவ்வளோ சொல்லியும் நீ கேட்காம திரும்ப திரும்ப அப்புறம் போகிறேன்னா சும்மா விடுவேண்ணா? ஏங்க என்ன பண்ணுறீங்க? ம் 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 வேண்டாம், எனக்கு வேணுமே. இப்போ வேணான்னு தான் சொல்கிறேன். பகலில் எப்படிங்க? நான் தான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன், டின்னர் முடிச்சுட்டு. ஏண்டி முன்னாடி குளிச்சுட்டு வரேன்னா இப்போ டின்னர் செஞ்சுட்டு வரேன்ற, அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு வரலான்னுவேன், அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கம் வருது தூங்கலாங்கன்னுவேன். இது என் காதில் பூ சொருகிறதுக்கா? ம் இல்லைங்க, அப்படி தான் பண்ண மாட்டேன். யார் நீனு? அப்படி தானடி இப்போ ஒரு வாரமாக கழிச்ச? ஏங்க ஆமாம் ஆமாம் ஏங்க தான். ம் ம் நீ என்னடி ஓஹோன்றது? நான் சொல்லணும் அதை அப்படின்னு சொல்லி அவங்க பெட்டில் தூக்கி அப்படி போடுறாரு. இதயத்தில் வலி ஒன்று வருது, உன் இமைகளின் முடி கொண்டு தடவு, நெஞ்சுக்குள்ளே எரியுது நெருப்பு, இதை நீர் கொண்டு அணைப்பதன் பொறுப்பு, இது தண்ணீர் ஊற்றியா தீரும், நான் பன்னீர் ஊற்றினால் மாறும். அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே உங்கள் மேலே ஓராடுறாரு. ஏங்க என்ன என்னன்னு கேட்டேன். ஏங்க 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 தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும், பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம், இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலர் குளிருது குளிருது இரு உயிர் குளிருது காதல் உறவாடி, நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி, கடலலை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை, ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் உறவுகள் எறிவதில்லை, குளிருது குளிருது இரு உயிர் குளிருது காதல் உறவாடி, நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி. ஏங்க போதும் போதுங்க. ஏங்க என்ன ரொம்ப பெயினாக இருக்கா? ரொம்ப பெயினாக இருக்கா? நான் இன்னும் ஒன்று பூசிக்கவே இல்லையாடி. அரைகுறையாக பூசினேன் எப்படி பார்த்தோம்? ஏங்க இந்த பாருங்க, நீங்கள் என்ன ரொம்ப சீட் பண்ணுறீங்க. இதெல்லாம் ரொம்ப போங்க. ஏங்க முடியலங்க. சரி 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 ஓகே ஓகேடி ஓகே 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 இப்போ ஓகேவா? எனக்கு ஓகேங்க, நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ரெண்டு பேருமே. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கு அப்படி தான் கூப்பிட்டு போகிறாரு. எங்கே டைம் ஆச்சுங்க. ஏண்டி நைட்டில் மட்டும் முடியலன்றேன், ஆனால் பகலில் காலேஜ் நான் மட்டும் பறக்க கிளம்புறேன். எங்கள் இட்டுப்பில் எந்த கையை இட்டுங்க. இல்லை இனி நீ லீவ் போடு. போகிறேங்க உங்களை அடிச்சு. என்ன என்னன்னு கேட்டேன். இப்படி கேட்டால் எப்படிங்க? எப்படி இதுங்க? இல்லை
இது பாருங்கள் 24 ஹவர்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் எப்படிங்க? டார்ச்சர் பண்ணுற மேன் நீ, டார்ச்சர் 24 ஹவர்ஸ் டார்ச்சர் நீ. இல்லை, டார்ச்சர்லாம் இல்லை. என்னால் எப்படி சொல்ல முடியும் உங்களை போயிட்டு? சரி, காலேஜ் போகணும், செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படியே வீட்டில் இருந்தால் நான் எப்படி மாஸ்டர் முடிக்கிறது சொல்லுங்கள். முடிக்கணுமா? முடிக்கணுமா? ஐயோ, நீங்கள் என்னையும் மாற்றுறீங்க. வாங்க போகலாம், டைம் ஆச்சு பஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. அவர் உங்களை சும்மாவே விட்டுறது கிடையாது. உங்கள் கூட அப்படியே உங்களை வரசிக்கிட்டு தான் நடந்து வந்துட்டுருக்காரு. எங்கே டைம் ஆச்சு, முன்னாடி போங்க. சரி 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 ஓகே. இப்போ ஒரு ரன்னிங்லலாம் ஏறுறதுக்கெலாம் பழகிட்டார் ஓகேங்களா? ரன்னிங்கில் ஏறுறது என்ன, ரன்னிங்கில் இறங்குறது என்ன, அதாவது ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களை உள்ள ஏதாவது சீட் இருந்துச்சுன்னா உட்கார சொல்லிவிட்டு அவர் வந்து ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு வருவார். சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லேயே நின்றுட்டு இப்படி தொங்கிட்டு வர்றது, கொஞ்சம் மாதம் நின்றுட்டு உங்களை வந்து சைட் அடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சம்டைம்ஸ் நடக்கும். பட் ஆனால் நீங்கள் விடுறதே கிடையாது. ஒரு டைம் இப்போது ரிட்டன் கூட்டு வரதுக்காக வந்துட்டுருக்காரு. இப்போது ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, பஸ்ஸில் ஏறுறதுக்கே இடம் இல்லை. அங்கே வந்து அரத்து பசங்களாம் நிறைய பசங்க அப்படியே ஏறுறாங்க. ஏங்க இன்றைக்கி போக வேண்டாம். ஏண்டி வா, இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப கூட்டமாக இருக்குங்க, இதில் எப்படி ஏறுறது நிற்கிறது? பரவாயில்ல வாடி, இதுதான் ரொம்ப டைட்டாக நிற்க முடியும். ஆனால் உங்களுக்கு கொழுப்புங்க, ரொம்ப கொழுப்பு. பஸ் வந்துச்சு பாரு, ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறுறீங்க. ஏறும்போது அப்படியே உங்கள் நீங்கள் சாரி கட்டிட்டு வரீங்களா, உங்கள் முந்தானை வந்து அப்படியே மாட்டிக்குது. கொஞ்சம் அப்படியே முந்தானை மாட்டிக்கிட்டு அதில் வேணும்னே ஒரு பையன் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான் போல். உங்களுடைய ஜூனியர் பையன் மாதிரி தான் அந்த பையன். ஏய் என்னடா என்ன தினம் அவள் பின்னாடி வந்துட்டுருக்க? வரைய கேடுறா, கையை எடுக்கிறியா, கையை ஒடிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முந்தானியை அவர் பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு உங்கள் செஸ் ஸ்பாட் கேட்டு அப்படியே கை கிறிஸ் பண்ண மாதிரி உங்கள் ஃப்ரண்ட் சைடு ஒன்றும் ரிவீல் ஆகலை. பட் இருந்தாலும் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு, ப்ளவுஸ்லேருந்து உங்கள் முந்தானை அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஏங்க சரி, ஒன்றும் இல்லைடி, இங்கே பாரு. இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. கட்டி பிடிச்சிட்டு அவரோட செஸ்ட்டோடு நீங்கள் அணைச்சிக்கிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே அலறீங்க. கீழே இறங்கலாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கீழே இறங்கலாங்க. ஒன்றும் இல்லை, என்ன பாருடி, என்ன பாரு முதல்ல. என்ன கீழே இறங்கலாம், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன இப்போ நீ அழுதுட்டார் நிற்க போறியா? என்னால் இங்கே நிற்க முடியல, ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப இறுக்கி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. இங்கே அப்படியே கீழே அந்த ஸ்டெப்ஸில் நின்றுட்டு இருந்த பசங்கள்லாம் வந்து என்னடா அவன் பொண்டாட்டி அழுதுட்ருக்கா, என்னன்னா இவன் இப்படி பேசிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்ருக்கானுங்க. அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே 2-3 குத்து அப்படியே பயங்கரமாக குத்துறாரு. அங்கே எவன் பிடிச்சி இழுத்தா என்னன்னே தெரியல. அதனால் அங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருந்த பசங்க அப்படியே செம்ம குத்து. என்ன சின்ன பசங்களாம் அப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க. வயசு கோளாறில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி செம்ம அடி. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானுங்க. பஸ்ஸை வந்து டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் விட்டானுங்க. இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கீங்க. எங்கே வேண்டாம், இது பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பஸ்ஸில் என்ன ராகிங்கா இல்லை வேறு எதாவது யூடிசிங்கா என்னன்னு கேளு. என்ன பிரச்சனை சார்? எல்லாம் வந்தோம் சார், அந்த பொண்ணோட வந்துட்டு அது இதுன்னு பண்ணிகிட்ருந்தான். நாங்கள் பார்த்து என்னன்னு கேட்டதுக்கு அடிச்சிட்டான். நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார், எங்கள் மேலே எப்படி கை வைக்க முடியுமா? அவனுக்கு பிரச்சனை? நீ மாடம் வந்த வேலையை பார்த்துட்டு போக தெரியாது அவனுக்கு. ஜங்குக்கு ஆல்ரெடி அட்வொகேட் கால் பண்ணியிருப்பார் போல். அவர் எதுவும் பேசாத நின்றுட்டுருக்காரு. வாய் திறக்க மாட்டேன் நீ அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. உடனே அட்வொகேட்டோட கேங் வந்து ஒரு 4-5 வந்து நின்றுட்டுருக்கு. சார் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஜங்கு கூட பர்சனல் லாயர் தான் வந்திருப்பார். அவர் தான் இப்போது டீல் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கு யாருன்னு தெரிஞ்சோடனே சல்யூட் அடித்து இப்போ ஜங்குக்கு வெளில அனுப்புகிறாங்க. அந்த பசங்களை வந்து அப்படியே முறைச்சிட்டு போகிறாரு. ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லியிருப்பார், பட் ஆனால் வான் பண்ணி விட சொல்லியிருப்பார். முறைச்சிக்கிட்டே போவாரா. இப்போது சாரி சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த பசங்கள்லாம் சேர்ந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பசங்களை பார்க்கவே இல்லை.
அப்படியே நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வரீங்க. ஏங்க இதுக்கு அழற? நான் கூட தானே இருக்கேன். எப்படிடி இதேமாரி இருந்துட்டுருக்க? ஃபேஸ் பண்ண மாட்டியா? இதை பாரு. அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் பார்த்துப்பீங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். அழாத, இங்கே பாரு, என்னை பாரு. என்னை பாருன்னு. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோகமாகவே வந்துட்டுருக்கீங்க. ஜங்கு கூட கையை விடவே இல்லை. ஒரு மாதிரி உங்கள் மூஞ்சில் சுருங்கி போயிடுச்சு. ஹாப்பினஸோடு நீங்கள் எப்போவுமே காலேஜ் போயிட்டு காலேஜ் ரிட்டன் வருவீங்க. இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கிறது ஜங்குக்கே பிடிக்கல. என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு, பட் ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி முகத்தை சோகமாகவே வச்சிட்ருப்பீங்களா, அவருக்கு பிடிக்கவே இல்லை. என்ன செல்மிஷம் பண்ணாலும் உங்கள் முகம் மாறவே இல்லையா. ஸோ என்ன பண்ணியிருப்பாரு, சரி உங்கள் அப்பா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏங்க போகலாமா? சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போகுது. உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. நார்மலாக அப்படியே சும்மா அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. என்னம்மா நான் போய் இதை எடுத்துகிட்டு வரவா, செய்கிறியா, இல்லை வாங்கிட்டு வரவா அப்படின்றாரு. இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா, எதுவும் வேண்டாம், நான் சிம்பிளாக எதாவது செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் கிச்சனில் பண்ணுறீங்க. இன்றைக்கின்னு பார்த்து என்னவோ தெரியல, உங்களால் எதுவுமே பண்ண முடியல. அது மனசு சரியில்லையா, உடம்பு சரியில்லையான்னு எதுவுமே தெரியல. இப்போ அப்படியே நீங்கள் போய் படுத்துக்கிறீங்க பெட்டில். அவர் வந்து பார்க்குறாரு. புட்டி, என்னடி? ஏங்க எனக்கு ஏதோ முடியாத மாதிரியே இருக்குங்க, என்னன்னு தெரியல, மனசும் சரியில்லை. லேப்பில் படுத்துக்குவா. என்ன? லேப்பில் படுத்துக்கிறேனே ப்ளீஸ். சரி வா, படுத்துக்கோ. சரி நீ அழாத, சரி அழாத. என்ன அது பசங்களாம் ஏதோ பண்ணவா? எதுவும் வேண்டாம், படிக்கிற பசங்கங்க, தெரியாத பண்ணிட்டாங்க, விடுங்க. நான் இனிமேல் சாரியெல்லாம் கட்டிட்டு காலேஜ் போகல. அடுத்தவனுக்காகலாம் நீ ஒரு மயிரும் கழட்ட தேவையில்ல, புரியுதா? உனக்கு இது பிடிச்சிருக்கும், நீ எதையே பண்ணு. இல்லை, எனக்கு அன்கம்ஃபர்டாக தான் இருக்கு, நான் சுடியே போட்டு போகிறேன். சரி என்ன பாரு. இல்லைங்க, ஒரு மாதிரி முடியல, உங்களை கட்டி பிடிச்சி படுத்துக்கவா? லேப்பில் பத்தலைன்னு தோணுது. என்ன உனக்கு நீ? அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்டி, இங்கே பாரு. எனக்கு அப்படி தோணலை. என் உடம்புல எப்போது உங்கள் டச் மட்டும்தான் இருக்கணும். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரியல. சரி அந்த பசங்களாம் நான் ஏதாவது பண்ணவான்னு கேட்குறேன், வாண்டான்ற. அப்புறம் அதுக்கும் உட்காந்து அழுவ. இங்கே பாரு இங்கே பாரு. என்னை பாரு, என் பொட்டி என்ன அழகாக இருக்கா அன்றைக்கி? ஏங்க வேண்டாம். உண்மையாக தாண்டி, என்னை ஏதோ ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கு. அப்போது முன்னாடி நான் அழகா இல்லையா? இன்றைக்கி ஏதோ எக்ஸஸாக இருக்கிற மாதிரியே இருக்குடி, அதனால் கேட்டேன். என்ன பாரு. வேண்டாம் போங்க, முடியல. இங்கே வாங்க, கட்டி பிடிச்சிக்கிறேன். ஆனால் நான் கட்டி பிடிக்கணுன்னா எனக்கு நீ கொடுக்க வேண்டியதாக கொடு, கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட அப்படியே வராரு. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் ஆகுது உங்களுக்கு. ஏதோ பிடிக்கல, அவர்கிட்ட வந்தால் பிடிக்கல. என்னடி? தெரியலங்க, ஒரு மாதிரி குமட்டாக தான் இருக்குது, என்னன்னு தெரியலங்க. என்ன காலையில் மூட் ஆஃபில் இருக்கல்ல, அதுவாக கூட இருக்கலாம். சரி எந்திரிச்சு உட்கார், இரு நான் போய் ஹனி எடுத்துகிட்டு வரேன். வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீங்கள் என் பக்கத்தில் இருங்க, எனக்கு பயமாக இருக்குது. சரி நீ பயப்படாடி, பயப்படாத, அதனால தான் இப்படிலாம் இருக்குது போல், இரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு அவரோட ஷோல்டரில் சாஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா வராரு. என்னம்மா, என்னாச்சும்மா? இல்லைப்பா ஒன்றும். என்ன மாப்பிள்ள, எதுக்கு இப்படி இருக்கா? அப்படியே சொல்கிறாரு. ஏம்மா இதுக்காம்மா இந்த பசங்களை நான் வேணா எதை கவனிக்கவா? வேண்டாம்ப்பா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நைட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆர்டர் போட்டிருப்பா,
இவருக்கு சாப்பிட்றதுக்கு, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏண்டி சாப்பிடாம இருந்தால் என்ன பண்ணுறது உடம்ப? எதுவும் வேண்டாங்க அப்படின்றீங்க. இங்கே உங்கள் அப்பா வந்து இல்லை பிள்ளைக்கு நம்மளே கையால் ஏதாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, மட்டன் கால் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சூப் பண்ணுறாரு. கூட அப்படியே ரசம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணுறாரு. இங்கே ஸ்மெல் வருது. ஓஹோ, ஒரு நல்ல ஸ்மெல்லுங்க. இதெல்லாம் ஒன்று தெரியுதா? இவ்வளோ நேரம் எவ்வளோ ஒருத்தி முடியலங்க என்னால் முடியலங்கன்னா எனக்கு எப்பயும் சீரியஸாக முடியாத மாதிரி தாங்க இருக்குது. என்னன்னு தெரியல. ஆனால் அப்பா சமைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் போய் சாப்பிட்டோமா? சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றதுக்கு உட்காரிங்க. சாப்பிடவே முடியல. என்ன தெரியலங்க, ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அப்பா அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. அப்பா எனக்கு மோர் மட்டும் பண்ணி கொடுக்குறியாப்பா? அம்மா நீ லாஸ்ட்டாக எப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு. என்னப்பா? இல்லைம்மா, லாஸ்ட்டாக உனக்கு டேட் எப்போ? அப்பா என்னம்மா? என்ன ஏதாவது? ஏங்க ஆமாங்க, 2 months. புட்டி என்னடி சொல்கிற? அப்பா இருக்கலாம்ப்பா, 2 மாதம் ஆச்சுப்பா. ஏங்க புட்டி உண்மையாடி? பொண்டாட்டி உண்மையாவா? உண்மையாவான்னு கேட்குறேன். எனக்குமே தெரியலங்க, அதுவாக கூட இருக்கலாம். அப்பா ப்ரெக்னன்சி கார்டு வாங்கிட்டு வரையப்பா நீ? சரிடா இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. கடகடன்னு கை கழுவிட்டு ஒரு டக்குன்னு போகிறாரு. ஏங்க இருக்கலாங்க கண்டிப்பாக. ஏய் வாமிட் வந்தால் இடுடி, க்ளோஸ் பண்ணாது இடு. இல்லைங்க இப்போ ஓகேங்க. கோட்டல் மட்டும்தான் வருங்க, வாமிட் வரமாட்டேதுங்க. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம்னு நினைக்கிறேங்க. சரி எனக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது. அம்மாடி இந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொடுக்குறாங்க. நீங்கள் டக்குன்னு வாங்கிட்டு நீங்கள் பாத்ரூம் போகிறீங்க, செக் பண்ணுறீங்க. ஷோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்ருக்கீங்க. 2 கோடு ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாக்கிட்டேயும் ஜங்குக்கிட்டே இப்படி காமிக்கிறீங்க. அவங்களாம் ரொம்ப ஹாப்பி. இங்கே ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு அப்படியே சுற்றுறாரு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்களா. ஸ்ட்ரீட்டில் 2-3 குழந்தைங்க அப்படியே விளாண்டுட்ருக்காங்க. நான் கொஞ்சம் இங்கே வந்து பால்கனி மாதிரி ஒரு இது இருக்குது ஹோட்டலில், ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் இருக்குது. உங்கள் அப்பா அப்படியே உங்ககிட்ட செக்கப் போயிட்டு வந்துடலாமா வாமா அப்படின்னு சொல்லி கையோடு கூப்பிட்றாரு. எங்கள் ஜங்குக்கு தான் கார் ஓட்டிகிட்டு அப்படியே ஜங்குக்கு உங்கள் கையை அப்படியே உங்கள் ரைட் ஹேண்டை விடவே இல்லை. ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ் ஆகுது அவருக்கு. உங்களுக்கு கூட அவ்வளோ ஹாப்பினஸ் இல்லை, ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். உங்கள் கையை விடவே இல்லை, கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. இங்கே உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. உங்கள் அப்பா இப்போது உங்களுடைய அத்தைக்கும் மாமாவுக்கும் கால் பண்ணி சொல்கிறாரு. சமந்தி சொல்லுங்கள் சமந்தி. இல்லை பொண்ணு ப்ரெக்னென்சி கேட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். என்ன சமந்தி, நல்ல விஷயம் தானே? வீட்டில் நல்ல விஷயந்தான் சமந்தி. ஒரு தடவை செக்கப் போயிட்டு வந்துடலான்னு. ஐயோ என்ன சொல்கிறீங்க, எந்த ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் நேரம் வந்துட்டாங்க. நீங்கள் உள்ள செக்கப்புக்கு போயிருப்பீங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்திருப்பாங்க. உங்கள் அப்பா கிட்டே நின்று பேசிகிட்ருக்காங்க. 2 பேரும் ஈன்னு பல்ல காமிச்சிட்டு வரும்போதே தெரிஞ்சிச்சு, ஓகே இங்கேயும் பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உங்கள் அத்தை அப்படியே உங்களை வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. அத்தை அம்மா என்னம்மா பண்ணுற? அவள் கன்சீவாக இருக்கா? தெரியும்டா, என் மருமக கன்சீவாக இருக்காடா அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ரொம்ப சந்தோஷத்தை அப்படியே கொட்டுறாங்க. அப்படி தான் இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் வாசலில் கால் எடுத்து வச்சவொடனே இப்படியே தூக்கிட்டு போடுறாரு. ஏங்க தூக்கிட்டு தான் போவேன். ஏங்க வாயை மட்டும் வாடி அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு போயிட்டு உடனே ஸ்வீட்டை செய்கிறாரு. ஏதோ அது இதையும் தேங்காவை துறையோ போடுறாரு, ராகியை கொட்டுறாரு. என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கீங்க நீங்கள். ஏங்க ஆல்ரெடி நீங்கள் 1 வீக் செஞ்சு கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்தது. ஏதோ புதுசாக பண்ணிடாதீங்க, வேண்டாம். அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே
ஒரு பவுலில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஏங்க ரொம்ப கேவலமாக இருக்குங்க. எனக்கு தெரியும் நீ இப்படி தான் சொல்லுவேன்னு. இந்த டைமில் உனக்கு அப்படி தான் தோணும். இப்போ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் காலேஜ் போகணுன்றீங்க. ஏய் வானான்றா. எங்கே எக்ஸாம் நடக்குதுங்க, எப்படி போகாமல் இருக்கட்டும்? போகணும், கேப்லேயாவது கூப்பிட்டு போங்க, இல்லைனா காரில் நீங்களாக ட்ரைவ் பண்ணுங்க, நான் கூட சாஞ்சிக்கிட்டே வரேன். சரி ஓகே, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரோம். நீங்கள் தான் கூப்பிட்டு வர போகிறீங்க, எதுக்கு? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே எக்ஸாம் எழுதும் போது தான் அப்படியே வாமிட்டாக வர்ற மாதிரி இருக்குது. இங்கே அப்படியே ஜங்குக்கு அப்படியே பதைக்குது. என்னடா ஆச்சு, என்ன சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து, மேம் என்ன சார் இதோட 10வது தடவை அவங்க எக்ஸாம் எழுதணுமா வேணாமா? சாரி மேம், அவளுக்கு நல்லா தான் இருக்காங்க, போங்க. இல்லை மேம், ஏதாவதுனா கொஞ்சம் கூப்பிட்றேன் சார், போங்க, நாங்களும் லேடிஸ் தான், எங்களுக்கும் தெரியும், போங்க. இப்போ திரும்ப அப்படியே ஜங்குக்கு வெளில வந்துட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்ருக்காரு. உங்கள் எக்ஸாம் ஹாலே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதல கான்சன்ட்ரேஷன் போகவே இல்லை. நல்லா எழுதுறீங்க. எழுதிட்டு வெளில வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் வெளில வரீங்க, ஜங்குக்கு நீங்கள் வெளில வரதை பார்த்தோன்னே கடகடான்னு உடையாறாரு. ஏங்க எதுக்கு உடையாறீங்க? ஏண்டி ஓகேவா? இப்போ நார்மலா உனக்கு? பரவாயில்லைங்க, அவங்க எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு பயமாக இருந்தடி. சரி வா போகலாம். ஏங்க வாடி, எனக்கு பயமுறுத்திட்டே இருந்தேன். ஏங்க நான் என்ன உங்களை பயமுறுத்த பூச்சாண்டியா? ஏய் காலையில் நீ இப்படி வரலையே, என்ன திடீர்னு கொழுப்பா? எங்க வலிக்குது, காது வலிக்குது. நீங்கள் எனக்கு இல்லைன்னா உள்ள பாப்பாவுக்கும் வலிக்கும்ல, அதனால் தப்பிச்சேன், வா அப்படின்னு உங்களை அணைச்ச மாதிரி அப்படியே ஹோல்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. ஏங்க சாப்பிட்டீங்களா? இல்லடி, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். வெளில எங்கேயா சாப்பிட்லாமா? இதோ பார், தொலைச்சிரும் சொல்லிட்டேன், வெளிலலாம் சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு போயிட்டு. ஏங்க ஸ்வீட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, ஸ்வீட் எப்போங்க தருவீங்க? இப்போலாம் சாப்பிடக்கூடாதுடி, அதனால தான். ஏங்க ஒரே கிரேவிங்ஸாக இருக்குங்க, கொஞ்சமாங்க. போகும்போது கேக், ஹனி கேக்குங்க, ரொம்ப பிடிக்கும். ஹனி கேக்கு அதை சாப்பிட்ட உடனே திரும்ப வாமிட் பண்ணுவேன், பரவாயில்லையா? ஏங்க அதான் வாமிட் பண்ணிவிடுவான்ல, நான் கொஞ்சமாக. சரி வா, ஆசைப்பட்ட வேண்டான்னா சொல்ல முடியும். அப்படியே உங்களை ஒரு பேக்கரி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் என்ன 1 பீஸ் போதுமா? 2 பீஸ் கூட வாங்க. சரி ஓகே வாங்குறேன், நீ மட்டும் வாமிட் பண்ணுடி உனக்கு இருக்கப்பறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து கொடுத்தோடனே நீங்கள் அப்புக்குன்னு சாப்பிட்றீங்க. ஏய் பொறுமையாடி, என்ன பண்ணுற? ஏங்க 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 ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குங்க. இதுக்கு தான் சொன்னேன், வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு வந்துடலாம். சரி வா, இல்லை வா. ஏங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு வருவீங்களா? இவர் ஜங்குக்கு வந்து உங்களை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பார். டக்குனுங்க ஜங்குக்கு மேலே அப்படியே வாமிட் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கு மேலே மட்டும்தான், ஃப்ளோரில் கிடையாது. அங்கே ஷாப் ஓனர் பார்க்குறதுக்குள்ளால அப்படியே ஜங்குக்கு வெளில கூப்பிட்டு வந்துடுறாரு. என்னடி? சரி 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 வா. ஏங்க சாரிங்க. சரி பரவாயில்ல வா. ஏங்க பரவாயில்லடி வா, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே திருட்டு முழிச்சிட்டே வரீங்க. அவர் ஷர்ட்டை மட்டும் கழட்டி அப்படியே பேக் சைடில் போட்டு ஷர்ட்லெஸ்ஸாக வராரு. ஏங்க உள்ள ஒரு பனினா போட்டு வரது இல்லையா? எனக்கு என்ன தெரியும், முன்னாடி ஏதாவது நியூஸாக வந்துச்சு நீ வாமிட் பண்ணுவேன்னு. போடி இவளை, எக்ஸாம் லேட் ஆச்சான்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்தேன். உங்கள் காலேஜ் வாசலே கதைன்னு உட்காந்துட்ருக்கேன், அது தெரியாத நீ என்னவோ, போடி அப்படின்னு. இப்போது வீட்டுக்குமே போயிருப்பீங்க. வீட்டில் இருந்துட்டு நீங்கள் உள்ளே போயிருப்பீங்களா? ஷர்ட் வந்து டிக்கிலே கிடந்திருக்கும், அதாவது பேக்லேயே கிடந்திருக்குமா. அதனால் இப்போது ஷர்ட் எடுக்கிறதுக்காக திரும்ப வந்திருப்பார். ஷர்ட்டில் தான் இருக்கும்போது ஒரு பொண்ணு அப்படியே பார்க்குது குறுன்ட்டு. என்ன? இல்லை இப்போ என்ன பார்த்த? இல்லை சிங்கிளாக கமிட்டடா. மாறிடுறி, மூடிட்டு போ. இல்லை ஏய், என்னை பார்த்தா உனக்கு மேரிட் மாதிரி தெரியலையா? இல்லை
நீங்கள் சிங்கிள் மாதிரி தெரியுது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஒன்று இங்கே வெளில கூப்பிட்டுப்பாரு உங்களை. என்னங்க? உனக்கு என்ன சக்காலத்து வேணுமா? என்ன சொல்கிறீங்க? என்னம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நீங்கள் வயிற்றில் ஒரு மாதிரி கை வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் மேரிட் மட்டும்தான் சொன்னீங்க. அந்த பொண்ணு என்னமோ கன்சீவாக இருக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா. ஆமாம். இதுக்கப்புறம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைவா? ஏங்க என்ன பண்ணுறீங்க? என்னது இது? எனக்கு தெரிலடி. அவளாக வந்தா சிங்கிளாக கமிட்டடான்னு கேட்டேன். நான் மேரிடுன்றேன். அதுக்கு ரொம்ப ஜவ்வா அழுகிறானா? அவளுக்கு நான் வேணும்னு அர்த்தம் போல இருக்கு. அதான் கூப்பிட்டு வரவா? ஏங்க என்னங்க பேசுகிறீங்க? என்னம்மா அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் என்ன பேசிகிட்டு இருக்கா? இல்லை சிஸ்டர், நீங்கள் பார்க்க என்ன தும்முறோ செவ்வில் 2 வெட்டுன்னு வச்சுக்கேன். போறியா? இல்லை உண்மையாலுமே அவங்க உங்கள் ஒய்ஃபா? ஏங்க என்னங்க பேசுது அந்த பொண்ணு? நானாக போய் தான் எடுத்து இருக்கிறதுக்குள்ளால போயிடு மரியாதையோ. இல்லை அந்த பொண்ணு உங்களுக்கு டிசர்வ் மாதிரியே தெரில. அடி ஏதோ ஃபன்னுக்காக என் பொண்டாட்டியை கூப்பிட்டு ஃபன் பண்ணலான்னு நினச்சா நீ என் குடும்பத்திலே கும்மி அடிச்சிடும். நல்லா தெரியுது. மூடிட்டு கிளம்புறியா? இல்லை செவில் 2 கொடுக்குவா? ஐயோ வேணாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே போகும். நீங்கள் அப்படியே கோச்சிக்கிட்டு அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஏய் முட்டி இல்லடி. என்னை பாரு. இல்லை இங்கே பாரு, ஒரு ஃபன்னுக்கு கையை விடுங்க. கையை விடுங்க. ஒரு ஃபன்னுக்கு கையை விடுங்க. என்னடி இதில் உங்களுக்கு என்ன ஃபன் இருக்குது? எனக்கு சுத்தமாக புரியல. என்ன ஃபன் இருக்குது சொல்லுங்க. என்ன ஃபன் இருக்குது? இங்கே ஷர்ட்டில் தான் நிற்கும் போது வேண்டாம் போங்க. சொல்லு. வேண்டாம் போங்கன்னு சொன்னேன். பாரு ஃபீல் பண்ணுறியா? ஆமாம் ஃபீல் பண்ணுறேன். தெரியலையா உங்களுக்கு? அந்த பொண்ணு நான் டிசர்வ் இல்லைன்னு சொல்கிறா. அவள் கிடக்குறாடி மயிறு. பாருங்க முதல்ல தள்ளி போங்க. எனக்கு கோபமாக இருக்கு. வாமிட்டு வருதா? இல்லை போங்க. எடுத்து தொல்லடி. இல்லை எனக்கு இது வரல தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ரூம் மேலே ஏறி போகிறீங்க. திரும்ப உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்படியே எங்கள் ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. விடுங்க. மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறாரு. உங்களுக்கு அப்படியே தூக்கிட்டு போகும்போதே மேலே அப்படியே ஜங்குக்கு மேலே வாமிட்டு எடுத்துருப்பீங்க. இடு பொத்தி வச்சு தொலையாத, எடுத்து தொலைடி. இல்லை எடுத்துறியா? சரி வா பாத்ரூம் போகலாம். வான்னு சொன்னேன் அப்படின்னு உங்களை திரும்பவும் உங்களை தூக்கிட்டு பாத்ரூமுக்கு போகிறாரு. அங்கே நான் சும்மா இருக்க மாட்டாரு. சாரிலாம் ஒரு வீட்டு அப்படியே செல்மிஷம் கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்காரு. சும்மா இருக்க மாட்டீங்கல்ல? நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? என் பொண்டாட்டி வயிற்றுக்குள்ளே தான் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. மூடிட்டு தள்ளுங்க. நீ கோவமாக இருக்கியே, எப்படி நான் தள்ளுறது? நான் இப்போ கோவமாக இல்லை, தள்ளுங்க. இல்லை என் பொண்டாட்டி ரொம்ப கோவமாக இருக்காளே. ஐயோ ட்ரெஸ்ஸில் தான் நின்றுட்டுருக்கா, தள்ளுறீங்களா? ஆனால் அழகாக இருக்கே. ஏங்க இந்த பார், நீ வெளில போகணும் அப்படின்னா எனக்கு எதோ பே பண்ணிட்டு போ. இல்லையா இங்கே இரு. ஏங்க இந்த பாருடி, நீ கோவமாக இருக்கன்னு எனக்கு அப்படமா தெரியுது. பே பண்ணு. இல்லையா இங்கே நில்லு. அப்படியே டாப் டு பாட்டம் ரசிச்சிட்டே இருக்கண்ணா. அப்படியே பார்வையாலே எல்லாத்தையும். என்ன புத்தி உங்களுக்கு? தள்ளுங்க. கையெடு. மேலேருந்து கையெடுண்ணா. மேலேருந்து கையிடு. என் கையை நான் எங்கே வேணாலும் வச்சுப்பேன். உங்களுக்கு என்ன? அது எப்போது என்னோடதான் பட்டா போட்டேன். இதில் என்னடி உன்னோடது? இங்கே பாரு, இதுதான் உன்னோடது, அது ஃபுல்லாக என்னோடது.
வெக்கமா இல்லையாங்க? எதுக்குங்க இப்படி அப்பட்டமா? இல்லை, எனக்கு சுத்தமாக இல்லை. என்ன வேணாலும் பேசியோ, எனக்கு சுத்தமாக இல்லை. சூடு இல்லை, சுரணம் இல்லை, வெக்கம் இல்லை, மானம் இல்லை. ஏன் பொண்டாட்டிக்கிட்ட தான் நான் கேட்குறேன். நான் என்ன போகிற வரவகிட்ட கேட்குறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். போகிற வரவகிட்ட, ஏண்டி எனக்கு என்ன பொண்டாட்டி இல்லையா? இல்லை என் பொண்டாட்டி என்ன லவ் பண்ணலையா? இல்லை என் பொண்டாட்டிக்கிட்ட எனக்கு எதுவுமே கிடைக்கலையா? நான் எதுக்கு அடுத்தவகிட்ட போனோம்? தினம் தானே எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு தான் இருக்கா. ஐயோ எங்க என்னடி என்ன? நீ கொடுக்குறது இல்லையா? இல்லை நானும் எடுத்துக்கிறது இல்லையா? ஏங்க தயவு செஞ்சு என் முகத்துக்கிட்ட வராதிங்க, தள்ளி போயிடுங்க. அப்படி தான் வருவேன். இப்போ முன்னாடி போஸ்ட் கம் மாதிரி இப்படி நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் கூட உனக்கு தோணலையாடி? தோணலையா? என்னை பாரு. ஏங்க தள்ளுங்க, என்னை பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை எடுத்து அவரோட செஸ்மாவில் ட்ரெஸ்லெஸ் ஓகே வைக்கிறாரு. ஏங்க தள்ளுங்க, அப்புறம் நான் ஏதாவது பேசிடுவேன், போயிடுங்க. இல்லையே, என் பொண்ணாடி இப்படிலாம் பேச மாட்டாளே. உனக்கு பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கேன், எனக்கு கண்டுக்க மாட்டேற பார்த்தியா? எங்க வேண்டாம் தள்ளுங்கன்னு சொல்லிட்டேன். வேண்டாம் தள்ளுங்க, எனக்கு வேணுமே, உங்ககிட்டேருந்து எனக்கு வேணும். நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். நான் தான் ஆல்ரெடி டென்ஷனாக இருக்கேன், அது எப்படி உங்களுக்கு டென்ஷன் ஆகும்? நீ டென்ஷன் ஆனால் எனக்கும் டென்ஷன் ஆகும். இப்போது எனக்கு வேணும். நான் கன்சீவாக இருக்குன்றதை மறந்துட்டிங்களா? இல்லை இரு, நான் வேணான்னா சொன்னேன். அந்த பாட்டுக்கிட்ட ஓரமாக இருக்கட்டும், நம்ம ஒரு ஓரமாக இருப்போம். இதை பாருங்கள், இந்த மாதிரிலாம் என்கிட்ட ட்ரை பண்ணாதீங்க, சத்தியமாக சொல்லிட்டேன். நான் என்னடி என்ன சொன்னேன்? என்ன அந்த முகத்தை கொஞ்சம் காமிங்க. எங்க தள்ளுங்க தள்ளுங்க, என்ன தள்ளுங்க. எங்கடி தள்ளுறது? இதுக்கு மேலே இடம் இல்லையே, இடம் இல்லடி. தள்ள சொன்ன நிறுக்கிட்டுருக்கீங்க. தள்ளுங்க வயிறு. சரி ஓகே, வயிறு கிட்ட வரல, இப்படி சைடில். ஷூ கையை எடுத்துருங்க, மரியாதை கையை எடுங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. வயிற்றில் குழந்தைய வச்சுக்க இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. ஏண்டி வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன எங்கன்னா பார்த்துக்கிட்டா இருக்கு கேமரா வச்சு? போடி இவ்வளோ. நீ வரலன்னா என்ன, நான் வரேன். என்ன வேண்டாம், பேக்கஸ் கொடு. கொடுக்க மாட்டேன், கொடுக்கலன்னா நான் உன்னை விட மாட்டேன். கொடுக்க மாட்டேன், தள்ளுங்க. நீ கொடுக்கலன்னா நான் விட மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன், தள்ளுங்க. நீ கொடுக்கலன்னா நான் தள்ள மாட்டேன். ஐயோ என்னடி? ஐயோ எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்டி. எங்க தள்ளுங்க. என்னங்க பண்ணுறீங்க? வீட்டில் பாப்பா இருக்காங்க, அவள் இருக்கட்டும் டி, அவள் இருக்கட்டும். அம்மா கூட ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கேன்னு நான் சொல்லி பையன் பொண்ணுக்கிட்ட. என்னடி? இப்போ நீ என்ன கொடுக்க போறியா இல்லையா? நான் கொடுக்க மாட்டேன். சரி நான் எடுத்துக்கிறேன். மூச்சு விட முடியல. ஏங்க 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 உனக்கு மூச்சு விட முடியல? அது எப்படிடி? வாந்தி வருமா மட்டும் மூச்சு முழுக்குன்னு விடுற? தள்ளுங்க. தள்ளவா? சரி ஓகே போ. ஏங்க நீ தானடி தள்ளுன்னு. சரி போ, ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோ. இல்லை என்ன இல்லை? என்ன இல்லைன்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் வேறு கேட்டிங்கல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி நிற்கிறேன் அப்படின்லாம் சொல்லி. ஓ இல்லை என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கல போல. நான் எங்க என்னங்க இல்லை, அதான் இதுதான்டி, நான் போகிறேன். ஏங்க என்னடி? பிடிக்கலையா? யாருக்கு? எனக்கு. இதெல்லாம் நான் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசுகிற பார்த்தியாடி? இதெல்லாம் நியாயமா? கிஸ் கொடுக்க மாட்டியா? ஏங்க நீ கொடுக்கறது இல்லை. சரி வா, கோல்டு ஆகிட போகுது. ரொம்ப நேரமாக தண்ணியில் வர நின்றுட்டுருக்கேன். வா.
ஏங்க ஏய், ஏதோ கொடுக்குற மாதிரியே கூப்பிடுவ, அப்புறம் ஏமாத்திடுவ. இதுக்கு தேவையில்லாமல் வா. ஏங்க இல்லை, கோல்டு ஆகிட போகுது, வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு போகிறாரு. அவருக்கு லைட்டாக முகம் மாறிடுச்சு தான். ஏன்னா அவர் காமிச்சிக்கலான்னு உங்களுக்கு புரியுது. ஏங்க என்ன? என்ன இல்லை, சாரி போட்டுக்கவா? என்ன சாரி போட்டுக்கவா? உண்மையாவா? போட்டுக்கிறியா? சரி, ஓகே. ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஏடி, சாரி போடுறேன்ட்ட நான் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனா? இடு. என்ன சாரி? இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டின் கிளாத் அந்த மாதிரி ஒரு சாரி, அது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த லைக்ரா பெண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான சாரி எடுக்கிறாரு. அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு போட்டுக்கிறதுக்கு. ஏய், ஸ்கர்ட்லாம் தேவையா? ஸ்கர்ட் இல்லாமல் எப்படி சாரி கட்ட முடியும்? கொஞ்சமாவது பேசிக் உங்களுக்கு இருக்கா இல்லையா? சரி 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 சரி, அவசரம் தாங்களடி, வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சரிடி, சரி சரி, போட்டுக்கோ. ஏய், அதான் ப்ளவுஸ் இதெல்லாம் பத்தலை இல்லை, இதுக்குடி ப்ளவுஸ்லாம் அப்படியே ஓகே தாண்டி எனக்கு. எங்க போங்க நீங்கள் வர அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு 3 பட்டன் தான் போட முடியுது உங்களுக்கு ப்ளவுஸு. ப்ரெஸ்ட்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு, ஓகேங்களா? கன்சீவ் ஆக அந்த டே ஆக ஆக அப்படியே ப்ரெஸ்ட்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு உங்களுக்கு. இப்போ அப்படி தான் சாரி இப்படி வியர் பண்ணி அவரும் ஹெல்ப் பண்ணியிருப்பார், வியர் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த சாரி வியர் பண்ணவே இப்போ ஒரு 5 months கிட்டே இருக்கீங்க, ஓகேங்களா? லைட்டாக வயிறு தெரிகிற மாதிரி இருக்குது. ஏய், என்னடி லைட்டாக வயிறு தெரிகிற மாதிரியே இருக்குது? ஆமாம், இன்னும் போக போக பெருசாலாம் தெரியுங்க. ஆனால் ப்ரெஸ்ட் சைஸ் மட்டும் ஓகேடி, ஓகே. இன்னும் எவ்வளோ பெருசானாலும் எனக்கு ஓகே தான். ஸ்டார்ட் பண்ணவா? ஏங்க கொஞ்சம் பொறுமையாக ப்ளீஸ். டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டு. இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்டி. ஸ்டார்ட் பண்ணவா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் மேலே அப்படியே ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணுறாரு, ஓகேங்களா? ஏங்க வயிறுங்க. சரி 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 சரி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. பாப்பா பார்க்க மாட்டாடி, நீ கண்ணை முடிக்கோ, என்ன கண்ணை முடிக்கும். இல்லை இல்லை, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க நானும் பார்க்கணும்ல. எனக்கு வெக்கத்தை விட சிரிப்பு தாங்க அதிகமாக வருது. எனக்கு அப்படி வரலடி, டோட்டலாக வரல, வேறு மாதிரி இருக்குது எனக்கு. என்ன? ஆமாம், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. இங்கே வயிறு கொஞ்சம் பெருசாக, ப்ரெஸ்ட் கொஞ்சம் ரொம்ப பெருசாக, நீ அதை விட ரொம்ப அழகாக இருக்க. எனக்கு என்னமோ தெரிலடி, இது புது ஃபீலாக இருக்கு. ஏங்க உண்மையாவா? உண்மையாக தாண்டி, இதெல்லாம் தானே ஃபீல். அதெல்லாம் எனக்கு தாண்டி புரியும், உனக்கு புரியாடி, போடி இவள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்சர்ட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்லோவாக டீல் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த ஃபீல் அந்த அளவுக்கு வரல, பட் இருந்தாலும் நீங்கள் அவருக்கு கம்பெனி கொடுக்குறீங்க. ஏங்க போதும். இல்லை, இன்னும் 1 டைம் மட்டும் ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஓகே. எனக்கு இன்றைக்கி ஷோ நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், என்னடி என்னை பார்த்தா உனக்கு ஷோ அமைக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாம், நான் என்ன பண்ணட்டும், எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு உண்மையாக அந்த ஃபீல் வரவே இல்லை. வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்கா, வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்கா, அது மட்டும் தாங்க தோணுது. நீங்கள் பண்ணுறதுலாம் எனக்கு தோணவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். ஏய், இருக்கட்டும்டி, இருக்கட்டும். இதுக்கெல்லாம் வச்சு அப்புறமா செய்கிறேன் நான். அப்புறம் நீ என்ன? என்ன? இல்லை இல்லை, நான் உசுப்பிட்டோம்ல, அப்போ பார்த்துக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படியே போகுது. அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது பெயின் ஆகிற மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டல் போகிறது, செக்கப்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே உங்கள் அக்கா கசின் சிஸ்டருக்கு 5 months அப்புறம் தான் சொல்கிறீங்க. இப்போது உங்கள் அக்காலாம் பார்த்துட்டு போகிறா, உங்கள் மாமனார் மாமியார் அடிக்கடி பார்த்துட்டு போகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். உங்கள் அப்பா கையால் உங்களுக்கு பஜ்ஜி போண்டா செஞ்சு தரதும் ரொம்ப பிடிக்கும். அவர் அப்பப்போ செஞ்சு எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. அந்த பக்கத்தில் இருக்கிற சூப் கடையில் சூப் வாங்கிட்டு கொடுக்கறது, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவ்வளோ செய்கிறாங்க. இப்போ 9th month வளைகாப்பு உங்களுக்கு
எங்கள் ஜங்குக்கை விட்டு பிரித்து கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் அழுக வருது, ஜங்குக்கு ஒரு பக்கம் அழுக வருது. ஏய் என்ன பாரு, என்ன பாரு. இல்லைங்க, அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு போகிறீங்களா? ஏய் நான் உன்னை அனுப்பவே போகிறதில்ல. எப்படி அப்பப்போ வருவேனா? என்ன பாரு, நீங்கள் தான் இருக்க போகிற, அழாத. இல்லை, அம்மா வீட்டுக்கு போனால் தான் நல்ல சுகப்பிரசவம் ஆகும்னு சொன்னாங்க. எவன் சொன்னவன்? எவன் சொன்னவன்னு கேட்குறேன். எதுக்கு கத்துறீங்க? சரி சரி சரி, நான் கத்தலை. நீ என் கூட இருடி. எவளா ஏதாவது சொல்லிட்டு போகிறா. இதை பாரு, எவளுக்காகவும் என்னால் வாழ முடியாது, உனக்காக மட்டும்தான். நீ என் கூட வேறு. நான் இருக்கேன்டி, நான் பார்த்துக்கிறேன். என்ன பாரு. இல்லைங்க, பெரியவங்க, வயசில் பெரியவங்க சொல்கிறாங்க. ஏய் போடி. எவ சொன்னவா? எவ சொன்னவன்னு கேட்குறேன். அப்படி வயசில் பெரியவ எவ? அழாத. என்ன பாரு, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? நீ போகிறன்ற எனக்கு அதுதான் வலிக்குது. என்ன பாரு. இல்லைங்க, எனக்கும் கஷ்டமாக தான் எனக்கு. ஆனால் சரி, நீ அழாத. நான் உன் கூட வந்துடுவா, உன் வீட்டுக்கு வந்துடுவா. இல்லைங்க, புருஷனை விட்டு தனியாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏய் எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ரீசனாக இருக்காடி. நம்ம 2 பேரும் சேர்ந்துட போகிறோம், நான் இதை உனக்கு பண்ணிட்டு போகிறேன்னு நினைக்கிறாளுங்கன்னு நினைக்கிறேன். நான் வரணும், நல்லா பார்த்துக்கிறேன், நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு பொறாமடி அவளுங்களுக்கு. இதை பாரு, நீ அழாத. ஏய் தேம்பி தேம்பி அழாதடி, வயிற்றில் பாப்பாவுக்கு. இதை பாரு, இங்கே பாரு. இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எப்படி உங்களை விட்டு போவேன்? பாருங்க, என்னால் உங்களை கட்டி பிடிக்காமல எடுக்கவே முடியாது. சரி சரி, இங்கே பாரு. சரி நீ அழாத. நான் தான் சொல்கிறேன் இல்லடி, இங்கே பாரு, அழாத. ஏய் அழாதடி. ஏய் அழாத, நான் தான் சொல்கிறேன். பைத்தியக்காரி, நான் தான் சொல்கிறேன்ல, நான் கூட இருக்கேன், அவன் கூட வந்துடுவா. இல்லை, பெரியவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், நார்மல் டெலிவரி ஆகும்மா. ஏய் ஏதாவது வேலை வந்துட்டு போடி. பாரு, எவ்வளோது ஏதாவது சொன்னான்னு சொல்லிட்டு பண்ணி போனேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். நான் என்னால் முடியாதுடி, உன்னால் அனுப்ப முடியாது. எப்போ சொல்கிறா? எங்கே போகிறீங்க? யார்கிட்டையும் எதுவும் போய் கேட்காதீங்க, சும்மா இருங்க. அப்புறம் அழாத என்ன அழாத. சரி, நான் அழலை. இப்போ ஓகேங்களா? கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு. ஓகே. என்ன பாரு, என்னால் முடியல. சரி நான் தான் சொல்கிறேன்ல, அவனை விட்டு போக மாட்டேன், அவன் கூட தான் இருப்பேன். இல்லை, இதை பாரு, நான் சொல்கிறது கேட்டு நீர் எவன் சொல்கிறான்னு பார்த்தோன்னா நீ இருக்காத, புரியுதுல? இல்லைங்க, அப்பா கூட சொன்னார். இதை பாரு, உன் அப்பனுக்கு மரியாதை கொடுத்துருக்கேன், அந்த மரியாதையோட நீர். சும்மா அவங்க அப்பா சொன்னார், ஏன் அப்பனையும் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ என்ன உங்கள் அப்பா சொல்கிறத கேட்குற? என்னங்க மாமனார் உங்களுக்கு? எனக்கு மாமனார் தான். அதுக்காக என்கிட்டேருந்து உனக்கு பிரித்தா எப்படி எனக்கு பிடிக்கும்? எவனையும் பிடிக்காது, என் அப்பனையும் சேர்த்து பிடிக்காது, புரியுதா? நீ என் கூட தான் இருக்கு, நான் போய் செய்கிறேன். நீ மூடிட்டு இங்கே இரு. என்ன மூடிட்டு இங்கே இருன்னு, புரியுதுல? வெளில வந்தேன்னு வையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜங்குக்கு வெளில போகிறாரு. என்ன மாப்பிள்ள, பொண்ணு? இதை பாருங்கம்மா, அவள் வரமாட்டா. மாப்பிள்ள இல்லை, அவள் வரமாட்டாம்மா. என்னால் அவள் வீட்டில் இருக்க முடியாது, அவளும் என்னை விட்டு இருக்க மாட்டான். என்னம்மா என்ன பேசுகிறாரு? சம்மந்தி நீங்களா பேசுங்க. இதை பாருங்கம்மா, நீங்கள் யார்கிட்ட சொன்னால் வேலை நடக்காது, புரியுதுல? அப்பா அம்மா நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணோட எனக்கு பார்த்துக்க தெரியும். மூடிட்டு காலுங்க. டி என்னடா மரியாதை இல்லாமல் பேசிகிட்ருக்க? என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதுதான் மேட்ரு, புரியுதுல? நான் பார்த்துக்கிறேன், யாரும் எதுவும் பிடுங்க தேவையில்ல, அவளுக்கு நார்மல் டெலிவரியே ஆகும். மூடிட்டு எல்லோரும் கிளம்புங்க. மரியாதை இல்லாமலாம் நான் பேசலை, எனக்கு கஷ்டமாக இருக்குது. என் பொண்டாட்டி என்கிட்டேருந்து நீங்கள் பிரிக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்றப்போ எனக்கு தேவையில்லை, யாரும் தேவையில்லை. மாமா மன்னிச்சிடுங்க, பா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே உங்கள் கசின் சிஸ்டர் மட்டும் உங்ககிட்ட ஓடியாந்து, ஏய்
என்னடி உன் புருஷனுக்கு ஏதாவது வயசையும் மறந்து வச்சிட்டியா என்ன? ஏன் என்னக்கா? ஏண்டி என் புருஷன் கூட என்னை விட்டு இருந்துட்டான், ஆனால் உன் புருஷன் உன்னை விட்டு எட்டியே போக மாட்டானாமே. கொடுத்து வச்சவ தாண்டி. போ போ. சும்மா இருங்கக்கா, நான் கூட கேட்டேன் அவர்கிட்ட, விட மாட்டுறாரு. நான் என்ன பண்ணட்டும்? சரி சரி, இதெல்லாம் நீ சந்தோஷப்படணும்டி. என் புருஷன்லாம் அப்படியே விட்டுட்டான் பாரு. இருந்தாலும் நல்ல புருஷன் தான். பட் உன் புருஷனை விட யாரும் நல்லவன் கிடையாது. நல்லா இருண்ணே, ஹாப்பியாக இரு. குழந்தை பிள்ளை தான் சொல்லி அனுப்படி. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்து உள்ளே வர்றாரு. என்னடி? எல்லாரையும் அனுப்பிட்டேன், போதுமா? ஏங்க? லேப்டாப் படுத்துக்க வாடி. வாங்க, என்ன கேள்வி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லேப்பில் அப்படியே படுக்கிறாரு. பார்த்தா வயிறு இடிக்குது. என்னடி கூட பங்குக்கு முளைக்க வச்சுருக்கியா? நான் முளைக்க வைக்கலைங்க, நீங்கள் முளைய வச்சுருக்கீங்க. சரி சரி விடு, இன்னும் என்ன 1 மந்த் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் மடியில் வந்துட்டான், அப்புறம் இருக்குது அவனுக்கு. அதுக்கப்புறம் மடியில் மட்டும்தாங்க இருப்பான். சரி அப்படியே கொஞ்சம் தூக்கிக்கோ, நான் மடியில் படுத்துக்கிறேன்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே பை டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. சம்டைம்ஸ் நீங்கள் அந்த மூட் ஸ்விங்ஸில் ரொம்ப கத்துறீங்க. உங்களுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு போக போக. அந்த டைமில் நீங்கள் ரொம்ப கத்துவீங்களா, அவர் உங்ககிட்ட வந்துட்டு இந்த பாரு, இன்னும் பாரு. ஏங்க இல்லை. இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்க, புரியுதா? குழந்தை வயிற்றுக்குள்ளே சேஃபாக நல்லா இருக்காண்டி. அவனுக்காக போய் பயந்துட்டுருக்க, எனக்காக பயப்படு. நான் தான் உனக்காக பயந்து சாவறேன். அப்படிலாம் இல்லை. அப்படி தான் நீ பயப்படுற, நல்லா தெரியுது. என்ன பாரு, என்ன பாரு. இல்லை என்ன பாரு. எங்க வயிற்றுக்குள்ளே வர உதைக்கிறாங்க. யார்? இவனா? ஏங்க இவனா இவளா இருக்குமா? எவனா இருந்தா நடி, நமக்கு தேவை குழந்தை கையில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. ஏங்க பேக்கஸ் கொடு. லவ்யூங்க, லவ் யூ ஸோ மச்ங்க. தெரில, ஐம் த ஹாப்பியஸ்ட் உமன் இன் த வேர்ல்டுங்க. அது உங்ககிட்ட சொன்னால் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏங்க வயிறு வலிக்குதுங்க. ஏங்க என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? எப்படி இருக்கு பெயின்? இடுப்பில் உடையிற அளவுக்கு? ஆமாம், என்னால் பேசக்கூட முடியல, என்னன்னு ரொம்ப வலிக்குதுங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி பனிக்கூடம் தானே, அது உடஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலு. தண்ணி அப்படியே ஓடுது. அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடி இது? தெரியலங்க, எனக்கு தெரியல, பயமாக இருக்குது, சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க, சீக்கிரம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறீங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே கலர் டியர்ஸ்லாம் வருது. சரி பொறுத்துக்கோ, ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாரு. உங்களை அப்படியே வீல் சேரில் அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. எமர்ஜென்சி வார்டு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப பெயினாக இருக்கீங்க. நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஜங்கு கூட தான் இருக்கார். புஷ் பண்ணடி, என்னடி புஷ் பண்ணு. எங்கே முடியலங்க. சரி புஷ் பண்ணுடி. பாப்பா தெரியுறாடி, தலை தெரியுதடி. முடியல, சுத்தமாக முடியலங்க. மூச்சு விடவே முடியல, ஒரு மாதிரி இருக்கு. என்னால் ஏதோ பண்ணுதுங்க, முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. ஃபைனலாக அங்கே குழந்தை அப்படியே கற்றுக்கிட்டு வீரன்னு கற்றுக்கிட்டு அப்படியே பிறக்குது. எங்கள் ஜங்கு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ஃபெட்டப் ஆகிட்டீங்க. என்ன பாரு. ஏங்க குழந்தை பிறந்துச்சாங்க? பிறந்துருச்சு. ஏங்கங்க என்ன குழந்தை? ஒன்றை மாதிரியே இருக்காடி.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. பியூட்டி பொண்டாட்டி ஒன்று மாதிரியடி, குட்டியா, ரொம்ப குட்டியாக இருந்தடி. எங்க நானும் பார்க்கலையேங்க. அவளை க்ளீன் பண்ண கூப்பிட்டு போயிருக்காங்கடி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. ஒன்று மாதிரியே இருக்காடி. ரொம்ப ஒன்று மாதிரியே அழகாக க்யூட்டாக இருக்காடி. க்யூட்டாக இருக்கா. எவ்வளோ க்யூட்டு தெரியுமா. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாடி. லவ் யூ டி. தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் டி. ஏங்க உண்மையாவாங்க? உங்களை மாதிரி இல்லையா? எனக்கு ஒன்றை மாதிரி பிறக்கணும்னு தான் ஆசை. ஒன்றை மாதிரியே பிறந்தா. ஒன்றை மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்காடி. ரொம்ப அழகாக இருக்கா தெரியுமா. அப்படி அழகா. ஏங்க உங்களை மாதிரி இல்லையா? அடி என்ன மாதிரி அசிங்கமாவா? தாவலடி. ஒன்றை மாதிரி அழகா, கருப்புனா கருப்பு, அப்படி ஒரு கருப்பு அழகாக இருக்காடி. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குடி. இரு சார், குழந்த அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஃபோர்ஹெட்டில் அழுத்தமாக முத்த கொடுக்குறாரு. இங்கே பாரு, ஒன்றை மாதிரி தானே இருக்கா. ஒன்றை மாதிரியே இருக்காடி. இங்கே பாரு, அப்படியே ஒன்று ரெப்ளிகாடி. உன்னோடது டிட்டோவாக இருக்காடி. இங்கே பாரு. ஏங்க சி போடி, உன்னோட தாண்டி அழகாக இருக்கா போடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படியே கொஞ்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறீங்க. என்னை பாரு. சி என்னை பாரு. ஐயோ கடவுளே. பாரு. ஏங்க என்ன பண்ணுறேன்? ஓகேவா, கூல் ஐடியா. நெக்ஸ்ட் டைம் உங்களை மாதிரி தான் எனக்கு குழந்தை வேணும். சரிடி, சரி. என்ன மாதிரி ஒரு பையனை பெற்றுக்கலாமா? அப்படின்னா ஓகே. ஆனால் நீ திரும்பவும் அது பரவாயில்ல. இப்போ வலிச்ச மாதிரி அப்படி வலிக்கட்டும். 2 மடங்கு வலிச்சாலும் பரவாயில்ல. உங்களை மாதிரி எனக்கு இன்னொரு பையன் வேணும். ஏம்மா இப்போ தான் ஒரு குழந்தை பெற்றிருக்க, அதுக்குள்ளாய்வா? கொஞ்சம் வாயை மூட்டு ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் போகிறாங்க. இது உனக்கு தேவையா? தேவையடி. எல்லாம் தேவைதான். எனக்கு பையன் வேணும். 3 months கழிச்சு ஓகேவா? ஓகேவா? ஏண்டி நான் தான் அவசரப்படணும். இப்போ நீ எதுக்கு அவசரப்படுற? எனக்கு தெரியாதுங்க. உங்களை மாதிரி எனக்கு குழந்தை வேணும். புரியுதுங்களா? அதுவும் எனக்கு பையன் தான் வேணும். சரி பையனே பெற்றலாம். என்ன 1 போதுமா இல்லை 2? நீங்கள் எத்தனை குழந்தை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் பையன் தான் வேணும். பையன் மட்டும் பெற்றதில்ல, திரும்ப குழந்தை பெற்றுக்கிட்டே இருப்பேன். அப்படியா? எனக்கு இது ஓகேன்னு தோணுதுடி. இந்த டீல் ரொம்ப நல்லாயிருக்கு. பியூட்டி பொண்ணாடி, லவ் யூ. பாப்பா வர பார்த்துட்டே இருக்கா. பாலுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பால் கொடுக்கணும். எனக்கு வர ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. எந்திரி. குட்ரி. ஏங்க குடிக்காமல் கத்துறா பாருங்க. இல்லை, ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்குமா, டாக்டர் சொன்னாங்க. அப்படி தான் இப்போது ஜங்குக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போது உங்கள் ஃபேமிலி அண்டு ஜங்குக்கோட ஃபேமிலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். உங்களை மாதிரியே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை அவர் அப்படியே ஹாப்பி எண்டிங்காக இந்த இடத்துல அப்படியே முடிச்சிடலான்டா. அந்த சீரியஸ் எப்படி இருந்தது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தெரில, இது என்னோடய சேனலில் ஒரு எப்பிக் சீரியஸ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு. அவ்வளோ ப்ரைவேட்டாக வந்து என்கிட்ட பேசுனீங்க, ரொம்ப பேசுனீங்க. ஜங்குக்கு ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, ஜங்குக்கு ஏன் ஜங்குக்கு என் புருஷன், அந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப எப்பிக்காக இருந்துச்சு. ரொம்ப ஜங்குக்கு ரிலேட்டட் நீங்கள் வந்து என்கிட்ட ரொம்ப பர்சனலாக வந்து பேசுனீங்க. அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் வார்மிங். என்ன தான் நீங்கள் கோவமாக பேசியிருந்தாலுமே கூட எனக்கு அது ஹார்ட் வார்மிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் மூழ்கிருந்தால் என்கிட்ட வந்து பர்சனலாக பேசியிருப்பீங்க அப்படின்ற அதுதான் எனக்கு தோணுச்சு. ஓகேடா கைஸ், பாய். நெக்ஸ்ட்டு வந்து தயங்கான சீரீஸில் பார்ப்போன்னு. பாய்டா கைஸ், பாய்.